ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இதே நம்ம மூவி ரிவ்யூல இமேஜ் ஜீரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இமேஜ் ஜீரோ 2023 தமிழ் டப்பில் வெளியான ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2010 வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரூசில் வாண்டர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அக்ஷய் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மெடிக்கல் டீம் ஒன்று இருக்கு. இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால இவங்க வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் இருக்கிற ஒரு ஜெயிலில் மிக பயங்கரமான கொடூரமான தீவிரவாதிகள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க மேலே இந்த ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. ஆராய்ச்சியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுறது. இதனால அந்த தீவிரவாதி எல்லாமே ஜாம்பிகளாக மாறிடுறாங்க. அப்படியே ஜாம்பிகளாக மாறி அந்த தீவுக்குள்ளார உள்ளே புகுந்துடுறாங்க. இப்போ ஊருக்குள்ளார புகுந்த ஜாமி என்ன பண்ணும்? இப்போ இறுதியில் இந்த ஜாமியை எப்படி அந்த மெடிக்கல் டீம் கண்ட்ரோல் பண்ணிச்சு, இந்த ஜாமினால் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். சொன்னாவே தமிழ் டப்பிங்னா ஒரு சூப்பரான தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்மளை மிரட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சீன்லாம் இதில் வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பத்தல ஒரு புளிப்பு அதிகமாக இருக்கு. நம்ம எதிர்பார்த்தோட பிரான்ஸ் எதிர்பார்த்தோட புளிப்பு அதிகமாக இருக்கு. வச்சிருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஜாம்பியில அட்டாக் பண்ணும், அந்த தீவுக்குள்ள போய் அட்டாக் பண்ணும், எல்லாரும் சும்மா கட்டிச்சு குதறும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது படுபயங்கரமா இருக்கு. நமக்கு என்னடா அது இப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இருக்குது. அதே மாதிரி அந்த மெடிக்கல் டீம்ல இருக்கிற நடிச்சு எல்லாருமே ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மியூசிக் சூப்பராக இருக்கு. ஜாம்பி வரும்போதெல்லாம் ஒரு பயங்கரமா அதிர்புதமான ஒரு மியூசிக் கொடுப்பாங்க. பாரு எவ்வா சாமி நமக்கே பயந்துக்குவோம். அந்த அளவுக்கான ஒரு மியூசிக் கொடுப்பாங்க. சினிமாவில் கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த தீவெல்லாம் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிள் செம்மையாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். மைனஸ்னால செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாம்பி படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே அளவு தான் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்திருக்காங்க. சில சீன்ஸ்ல ப்ரிடிக்டபிளா இருக்கு. எங்கேயோ பார்த்தோம் அதே மாதிரி ஜாம்பி தானே, அதை வந்து உருன்னு இருக்கு, எல்லாத்தையும் கடிச்சு போடும், ஆனால் அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற தான் இருக்குது. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எங்கேயுமே மேடம் பண்ணல. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படிதான்ப்பா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஜாம்பி படம் ஏகப்பட்ட படத்தில் இதே மாதிரி சீன்ஸ் தான். என்ன கொஞ்சம் ஹாலிவுட்ல கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளூரில் லோக்கலில் கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு ஒரு ஹாலிவுட்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய வேரியேஷன் எதுவுமே இல்லை. எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. ஒரு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், கேரக்டராக நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. மொத்தமாக சாமி அங்கே போகுது இங்கே போகுது, எல்லாத்தையும் பிடிக்குது, எல்லாத்தையும் கடிக்குது, இதே தான். மற்றபடி எந்த எமோஷனலோ எந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கே இந்த படத்தில் மெயின்டைன் பண்ணல. ஆக மொத்தம் செகண்ட் ஹாஃபை அம்போன்னு விட்டுட்டாங்க. மொத்தத்தில் செகண்ட் ஹாஃபை வந்து ஜாம்பி கடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபை கொண்டு வந்துட்டாங்க. அது கிளைமேக்ஸ் என்னையா கிளைமேக்ஸ் இது எத்தனை படத்தில் நாங்கள் பார்த்துருப்போம். அதே தான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சொல்லுவேன். ஏன்னா படத்தில் அந்த கிட்ஸுக்கெல்லாம் அந்த ஜாம்பியில் மிரட்டுற மாதிரி உருண்டு சீன்லாம் காமிக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு ஓகேனா பாருங்கள். முதல்ல படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கானா, இந்த படம் ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு பசங்களாக சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரதி.